வாங்க சரவணகுமார். ப்ரோ வந்துட்டேன் ப்ரோ. வாங்க 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 வாங்க. ப்ரோ ப்ரீவியஸ் ஹை எது நீங்க வச்சிருக்கிறது கொஞ்சம் நாளா இதுவா சென்டர்ல இருந்து கொஞ்சம் நாளா இன்னும் கொஞ்சம் நாளா இதுவா ஆ பிச்சு ப்ரோ பிச்சு ப்ரீவியஸ் எது இல்ல நீங்க கொண்டு வந்தீங்கல்ல அதுக்கு மேல வாங்க. இதுவா இல்ல அதுக்கு மேல வாங்க. இதுவா அதுக்கு மேல இல்லையே. இல்ல இல்ல ப்ரோ இது ப்ரீவியஸ் ஹை ஏற்கனவே சேம் ஹைல இருக்கு பின்னாடி கீழே இருக்கு. ப்ரீவியஸ் ஹை எது ப்ரீவியஸ் ஹை முன்னாடி இருக்கு அது பிரேக் ஆயிடுச்சு. எது ப்ரீவியஸ் ஹை ஸோ ப்ரீவியஸ் ஹைனா அந்த கடைசியா மார்க்கெட் முடிஞ்சதுக்கு முன்னாடி இருக்கிறது ப்ரீவியஸ் ஹை. கரெக்டாக சொல்லணும் ப்ரீவியஸ் ஹை. மக்களே உங்க எல்லாருக்கும் ப்ரீவியஸ் ஹை தெரியுதா? தெரியுது ப்ரோ. ப்ரோ எனக்கு அது மாதிரி தான் தெரியுது ப்ரோ. நீங்க சரி இந்த கடைசியா இருக்கிறதுனால அது ப்ரோ அந்த இன்புட் ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல இது இதுவா இது ஒரு ப்ரீவியஸ் ஐயா. ஓகே இது ஓகே இது ஒரு ப்ரீவியஸ் ஐ. வேற இது மட்டும் தான் ப்ரீவியஸ் ஐயா. அதுக்கப்புறம் அதுல இருந்து மூணாவது எது அது ஒண்ணு. ஓகே ரெண்டு இதுவா இதுதானே ப்ரீவியஸ் ஹை. இது மைனர் ஹை. அது மைனர் ஹை. அதான் அது பிரேக் ஆகிற இடத்துல தான் ப்ரோ இருக்கு. இதை தாண்டினாலே இங்கேயே போவோம். அது வரைக்கும் டச்சான மாதிரி அந்த டச்சான மாதிரி இருக்கு. ப்ரீவியஸ் லோ எது ப்ரீவியஸ் லோ கீழ வந்துரும். இதுவா இல்ல இதுவா இன்னும் கொஞ்சம் மேல போங்க. இன்னும் கொஞ்சம் மேல போங்க. இதுவா ஓகே இது மேஜர் லோ அது கீழ. இதுவா ஓகே மூணு டச் ஆற மாதிரி வச்சிருக்கீங்க. ஓகே நெக்ஸ்ட் இப்போ கரண்டா மார்க்கெட் என்ன மைனர் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. மைனரா ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு. மைனரா ஒரு அப் ட்ரெண்டா மேஜரா டவுன் ட்ரெண்ட். மேஜர் டவுன். இந்த ஹையை உடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? மேல. அதர்வைஸ் கீழே. இந்த அப் ட்ரெண்ட் போட்டு ஒரு சேனலா போட முடியுமான்னு பாப்போமா? போட்டுக்கலாம் ப்ரோ. எஸ் சேனலா போட முடியுதா? போட்டுக்கலாம். சேனலா என்ன ஆகலாம்? சேனல் தான் ப்ரோ. எட்லண்டே சேனலை பிரேக் பண்ணி மேல போச்சு அப் ட்ரெண்ட். சேனலை பிரேக் பண்ணி கீழ வந்துரும். ஓகே நெக்ஸ்ட் வீக்லி போடுவோமா? வீக்லி போடலாம். ரைட்டா என்ன நிக்குது? ரெசிஸ்டன்ஸ் வித் சேனலா ரெசிஸ்டன்ஸ் நிக்குது. ஆமா. சோ மார்க்கெட் என்ன ஆகலாம்? இங்க மைனர் லோ மார்க்கெட். மைனர் லோ எது? கீழ அந்த கேண்டில்லே கீழ. இதுவா ஓகே அது ஒரு கீ லெவலா இருக்கு. இதுல கீ லெவல். ஓகே அதுக்கு மைனர் மேல அந்த கடைசி மூணாவது கேண்டில் விக்கோட் இருக்குல. இத உடைச்சானா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழ வரும். இல்லாட்டி மேல வரும். வாய்ப்புகள் இருக்கா? சரி நெக்ஸ்ட் என்ன பண்ண? பிரேக் கேண்டில். இதெல்லாம் as usual என்னவா இருக்கு? குட் பை அப் ட்ரெண்ட்ல ரெசிஸ்டன்ஸ்ல வெயிட் பண்ணுது. ஓகே இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்து தான் நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஒரு செல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ன பண்ணலாம்? இல்லைம்மா எடுக்கலாம். செல்லு எடுக்கலாம். செல்லு இப்போ வந்து செல் கன்ஃபர்மேஷன் இல்ல. இங்கேருந்து பையிங்கான ஒரு இது வரையலாமா? ட்ரெண்ட்லைன் வரையலாம். செல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் நான் என்ன பண்ணுவீங்க? செல் எடுக்கணும். ஓகே ரன் பண்ணவா? பண்ணலாம். பிரேக் ஆகுது. ஸோ பை எடுக்கலாம் ப்ரோ. டெய்லியில தான் பிரேக் ஆகுது. நம்ம பார்த்தது எந்த மந்த்? இது ஹை எந்த மந்த் ஹைங்க? பிச்சு போவோம் பிச்சு. எந்த மந்த் ஹை? ப்ரீவியஸ் ஐயா. இந்த ஹையே இந்த என்ன கேண்டில் உடைக்கணும்? மந்த்லி ஹை தானே உடைக்கணும். மந்த்லி கேண்டில் தானே உடைக்கணும். மந்த்லி கேண்டில் உடைச்சா என்ன பண்ண முடியும்? பை எடுக்க முடியும். ஸோ ஹையே பாருங்க. இந்த இடம் தானே ஹையே.
ம் இந்த இடத்துல என்ன பண்ணும் மந்த்லி கேண்டில் உடைச்சாதான் நான் என்ன பண்ண முடியும்? பிரேக் பண்ணும், பை எடுக்க. சரி, என்ன நடக்குது இங்க ரெசிஸ்டன்ஸ்ல? இப்போ செல்லிங் நடக்குது. செல்லிங் நடக்குது. என்ன பண்ணலாம் இங்க? செல் எடுக்கலாம். Are you sure? எடுக்கலாம். எடுக்கலாம் ப்ரோ, செல் எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் அந்த விக்கெட் மேல வச்சுக்கோங்க. ஒரு விக்குக்கு மேலயா? டார்கெட் நெக்ஸ்ட் 1:2 2 ரன் பண்ணலாமா? பண்ணலாம். Are you sure? 2 1:1 ப்ளஸ் ப்ரீவியஸ் லோ என்ன ஆயிடுச்சு? அதுவும் பிரேக் ஆகுது. இன்ட்ரி எடுக்கலாமா? மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் கேண்டில் மேல, ப்ரீவியஸ் கேண்டில் மேல. ஓகேவா? ஓகே. டார்கெட் 1:2 ரன் பண்ணவா? பண்ணலாம் ப்ரோ. ஒன் என்ன ஆயிடுச்சு? ஹிட்டா? ட்ரெண்ட் லைன் என்ன ஆயிடுச்சு? பிரேக் ஆயிடுச்சா? ஸோ ப்ரீவியஸ் ஹை எதுவா மாறிச்சு? இதுவா? ஆமாம் ப்ரோ. இந்த ஹையை உடச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? மார்க்கெட் மேல போகும். எதுக்காக மேலே போகும்? இப்போ ரீடெஸ்ட் எடுக்கிறது. ரீடெஸ்ட் எடுக்க ஃபுல் டார்கெட் ஹிட்டா? இப்போ என்ன பண்ணிருக்கீங்க இந்த இடத்துல? இந்த இடத்துல கீழே டச் பண்ணிருக்கு. கீ லெவல் என்ன பண்ணிருக்கு? கீ லெவல் உடைச்சிருச்சு. மறுபடியும் எடுக்கலாம். Are you sure? எடுக்கலாம். எடுக்கலாம் ப்ரோ. நல்லா யோசிச்சுக்கங்க. எடுக்கலாமா? இந்த இடத்துல டாப் லாஸ் இந்த இடத்துல இல்ல ப்ரோ. இங்க இருந்து பையா சான்ஸ் இருக்கு. சப்போர்ட் எடுத்து இங்க இருந்து என்ன ஆகலாம்? ரீடெஸ்ட் போற வாய்ப்பு. ரெண்டு கேண்டில் பார்க்கலாம். இப்போ ஒரு பை என்ட்ரி எடுத்து பார்க்கலாம் ப்ரோ. பை என்ட்ரி எடுக்கலாமா? அந்த சின்ன டாப் லாஸ்ல ரீடெஸ்ட் எடுக்க போகுது. அதுல வந்து ஒரு சின்ன பை சான்ஸ் பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் ப்ரோ அந்த விக்கெட் கீழ வைங்க. இதுவா? டாப் லாஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிக்கலாம். அந்த கேண்டில் கீழ வைங்க. ஓகே ப்ரோ. டார்கெட் 1:2 2 ஆமா. ரன் பண்ணவா? பண்ணலாம். ப்ரோ டாப் லாஸ் ஹிட். நைஸ் ப்ரோ டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, நோ வரிஸ், வில் பி டேக் கேர். ஓகே. ப்ரோ சைடு போகுது. ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணோம் ப்ரோ. ஃபைனலி ரீடெஸ்ட் எடுத்துருச்சு ப்ரோ. ரீடெஸ்ட் எடுத்துருச்சு ப்ரோ. மேல போயிட்டு இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ்ல சப்போர்ட் ஆனாலும் அதுல மறுபடியும் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். சரியா ப்ரோ? இங்க இருந்து செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. செல் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஓகே. அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல டாப் லாஸ் வச்சுக்கலாம். செல்லா? ஆமா. ஸ்டாப் லாஸ் எது? இந்த கீழ எனக்கு மேலயா? ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல. ஓகே. டார்கெட் 1:2 2 ரன் பண்ணவா? பண்ணலாம். Are you sure? sure. 1:1 கிட்டா? ஹிட் ப்ரோ. 1:2 கிட்டா? இவ்வளவுதான் மேட்டரு. ஆனா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்றீங்க. அது கரெக்டா ஓகே குட். நான் சொல்லிட்டேன் நான் என்ன தப்பு பண்ணீங்கன்றத. இந்த இடத்துல பெரிட் பண்ணது வெல் டன். என்ட்ரி எடுத்ததுமே வெல் டன். என்ட்ரி இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? ஈவினிங் ஸ்டாரா? ஆமா. ஸோ ஈவினிங் ஸ்டார்ல என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸை கண்டிப்பா எதுக்கிட்ட தான் வைக்கணும்? ஈவினிங் ஸ்டார் கீழே தானே வைக்கணும். பாருங்க, ஈவினிங் ஸ்டார் கிட்ட கீழே வச்சா இந்த லோவை பிரேக் பண்ணி ஏதாவது க்ளோஸ் வச்சிருக்கு கேண்டலு. இதோ சக்சஸ் ஆயிருக்கு அந்த ட்ரேட். சோ அதுதான் என்ன நடக்குது. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடக்குதுன்னா மார்க்கெட் மேல தான் இல்ல ப்ரோ. இது இந்த இடத்துல இருந்து இம்பல்சிவா போகுது தெரியும்.
இல்ல சின்ன ஸ்டாப் லாஸ் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேலலாம் பட் ஸ்டாப் லாஸ்ல கொஞ்சம் வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணக்கூடாது. நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா நெட்ல நெகோஷியேட் பண்ணக்கூடாது. சரி, நீங்க இங்க ஸ்டாப் லாஸ் வச்சினாலும் கண்டிப்பா பாருங்க 1:2 ஹிட் ஆயிருக்கும். அடிச்சு சொல்றேன், ஹிட் ஆயிடுச்சு. பாருங்க கரெக்டா 1:2 ஹிட் ஆயிட்டு தானே வருது. கரெக்டா 1:2 ஹிட் ஆயிருக்கா இல்லையா? ஹிட் ஆயிருக்கு. அதுதான் நம்ம எடுக்கணும். அதுல பாதி கோவம் தெரியும் ப்ரோ, இருந்தாலும் சப்போர்ட் என்ன எடுக்கும் தெரியாது. அதான் இன்னொன்று என்ன சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல போயிட்டு ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு ஒரு இது சொன்னீங்க, ஞாபகம்க்கா? ஆமா. பட் எடுக்கிறது தப்பு இல்ல. சப்போர்ட்ங்கிறது மறந்துட்டே சப்போர்ட். இந்த இடத்துல சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சு. நீங்க என்ட்ரி தான் 1:1 தாராளமா ஹிட் ஆயிருக்குங்க. அதுல நெகோஷியேட்டே கிடையாது, அது தாராளமா ஹிட் ஆயிருக்கு. ஆனா இங்க ஃபுல்லாவே என்னவா இருக்கு? அதான் அதுக்கு ரீடெஸ்ட் வரலங்க, இம்பல்ஸா இருக்கு. கண்டிப்பா என்ன ஆகும்? மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் என்ன ஆகலாம்? கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்லிட்டு என்ன நடக்குதுங்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்றேன் புரியுதா? கொஞ்சம் கன்சல்டேட் ஆயிருக்கு. தட்ஸ் இட். அதுதான் என்ன நடக்குது, நெட்ல என்ன நடக்க போகுது. ஏன்னா ஃபுல்லாவே இம்பல்ஸ்னா கண்டிப்பா அப்படியே இம்பல்ஸ் ஆயிட்டே வந்துருமா? ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுக்கணும்ல. இம்பல்ஸ்னா கண்டிப்பா என்னென்ன நடக்கும்? ரீடெஸ்ட் நடக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணோம், அந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டோம். இந்த ட்ரேட் தப்பு கிடையாது, பட் நீங்க பண்ண தப்பு ஸ்டாப் லாஸ் வைக்கிறது தான். பட் prediction is the well done. அதாவது ப்ரெடிக்ட் பண்ணோம், எங்க பை ஆகும் எங்க செல் ஆகும் அப்படிங்கறத ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சாலே போதும். புரியுதுங்களா? இதுதான் நமக்கு மெயின், வேற ஒண்ணுமே இல்லை. டச் குட் சூப்பர் சரவணா, மாஸ்க் ஆன் பண்ணிட்டீங்க. ஆனா அந்த ஸ்டாப் லாஸ்ல மட்டும் நெகோஷியேட் பண்ணீங்க, அது மட்டும். மற்றபடி சூப்பர். ஆனா இன்னொரு இது விஷயம் இங்க வந்து நல்லா நம்ம வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்கும் போது இந்த இடம் என்ன லெவல். இப்போ நம்ம இங்க ஏன் செல் என்ட்ரி போனோம்? மேஜரான ரெசிஸ்டன்ஸ், மந்த்லி ரெசிஸ்டன்ஸ், மேஜரான மந்த்லி ஹை. அப்போ அந்த இடத்துல மந்த்லி கேண்டில் பிரேக் அவுட் ஆனாதான் நான் என்ன பண்ண முடியும்? பை எடுக்க முடியும். நான் இந்த கேண்டில் பிரேக் அவுட் வச்சு நான் பை எடுத்து போக முடியுமா? லாஸ் ஆகும்ல. சோ நான் என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். இது ஃபுல்லா பையர்ஸை ட்ராப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ட்ராப் ஆயிருக்கு. ஒரு பெரிய ட்ராப் பாத்தீங்களா இல்லையா? அதேதான். அந்த இடத்துல நம்ம தெளிவா இருந்துட்டாலே போறோம், வேற லெவல் சக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதான் சேனல் போட்டோம்ல, சேனலை பேஸ் பண்ணிருக்கு. வீக்லில பாத்தீங்கன்னா தெரியும், அழகா சேனல் பேஸ். அதுதான் சேனலை பிரேக் பண்ணனும்னா சரி என்ட்ரி லெவல் கரெக்ட் பண்ணனும். இல்ல சேனல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அழகா. புரியுங்களா? இது இன்னும் உங்க சேனல் டச் பண்ணிட்டு சைடு வர போறோம். சூப்பர் சரவணா, ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்கப்பா சரவணாக்கு.